நடிகர் சத்யராஜ் அடுத்தடுத்த படங்கள்ல மிகவும் பிஸியா நடிச்சிட்டு வராரு. பாகுபலி மற்றும் பாகுபலி 2 படங்கள்ல பிரபாஸோட இணைந்து கட்டப்பா என்ற கேரக்டர் நடிச்சிருந்தாரு சத்யராஜ். இந்த படம் அவரை பேன் இந்தியா ஸ்டாரா மாற்றியிருக்கு. அடுத்தடுத்த மொழிகள்ல முன்னணி நடிகர்களோட இணைந்து நடிச்சிட்டு வராரு. தற்போது ரஜினியோடைய கூலி படத்துல நடிச்சிட்டு வராரு. பல ஆண்டுகளுக்கு பிறகு இவர்களின் கூட்டணி இந்த படத்துல மீண்டும் இணைஞ்சிருக்கு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல இந்த படத்தின் ஷூட்டிங் சென்னை, ஹைதராபாத் ஆகிய இடங்கள்ல நடந்து வருது. படத்தின் ஷூட்டிங்ல ரஜினிகாந்தோட சத்யராஜ் தற்போது இணைஞ்சிருக்காராம். மேலும் நடிகர் சத்யராஜ் பல ஆண்டுகளா திரைத்துறையில தன்னை நிலைநிறுத்தி வராரு. முதல்ல வில்லனாகவே இவரது பயணம் துவங்கிய நிலையில 100வது நாள் உள்ளிட்ட பல படங்கள்ல நடித்த சத்யராஜ் ஒரு கட்டத்துல ஹீரோவா மாறினாரு. வில்லனாக ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட நடிகர்களோடு இணைந்து நடித்து மாஸ் காட்டிய சத்யராஜ் ஒரு கட்டத்துல அவர்களுக்கே போட்டியா மாறினாரு. கடலோர கவிதைகள், வேதம் புதிது என வித்தியாசமான கதைக்களங்கள்ல 100க்கும் மேற்பட்ட படங்கள்ல இவர் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்நிலையில தற்போது இவர் கேரக்டர் ரோல்கள்ல நடிச்சிட்டு வராரு. இந்த நிலையில தான் பல ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினியோட கூலி படத்துல இணைஞ்சிருக்காரு சத்யராஜ். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படத்தின் ஷூட்டிங் அடுத்தடுத்து சென்னை, ஹைதராபாத் ஆகிய இடங்கள்ல விறுவிறுப்பா நடைபெற்று வருது. இதனிடையே மறுபடியும் ரஜினிகாந்தோட இணைந்தது குறித்து நடிகர் சத்யராஜ் தன்னுடைய பேட்டி ஒன்றில் உற்சாகமா தெரிவிச்சிருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல ரஜினியோட தான் அதிகமா அரட்டை அடித்ததாகவும், என்ன ஒர்க் அவுட் பண்றோம்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கொண்டதாகவும் சத்யராஜ் குறிப்பிட்டிருக்காரு. இதனை அடுத்து தனக்கு என்ன வயசு என ரஜினிகாந்த் கேட்டதாகவும், 70 வயசு என தான் கூறிய அதை கேட்ட ரஜினிகாந்த் ஷாக் ஆனதாகவும் சத்யராஜ் மேலும் கூறியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல ரஜினியோட 171வது படமா உருவாகிட்டு வரும் படம் கூலி. படத்துல ரஜினிகாந்தோட சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், உபேந்திரா உள்ளிட்டவர்களும் இணைஞ்சிருக்காங்க. மேலும் பாலிவுட் நடிகர் அமீர்கான் முக்கியமான கேரக்டர்ல இணைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. படம் அடுத்த ஆண்டு கோடை கொண்டாட்டமா மே மாதத்துல ரிலீஸ் ஆக உள்ளதா தகவல் இப்ப தெரிந்த வண்ணம் இருக்கு. இதனிடையே சத்யராஜ் தன்னுடைய பேட்டியில அடுத்தடுத்த படங்கள் குறித்தும் சத்யராஜ் பகிர்ந்திருந்தாரு. அடுத்தடுத்து கார்த்தியோட வாத்தியாரே படத்தில் வில்லனா நடிச்சிருக்காராம். இந்த படத்துல இரட்டை வேடங்கள்ல தான் நடிச்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. இந்த படம் பொங்கல் ரிலீஸா வெளியாக உள்ளதாகவும் அவர் தனது பேட்டியில சொல்லியிருந்தாரு. இதனிடையே சத்யராஜ் மனைவி கடந்த 4 ஆண்டுகளா கோமாவில் இருக்கும் நிலையில இது குறித்து சத்யராஜ் தன்னுடைய பேட்டியில சொல்லியிருக்காரு. இதற்கு ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா, அதி விரைவிலே பார்த்தீங்கன்னா உங்க மனைவி குணமாயிடுவாங்க. அதற்காக நான் என்னுடைய வணங்கும் கடவுளான பாபாஜியை வேண்டிக்கிறேன் அப்படின்னு ரஜினிகாந்த் பிரார்த்தனை பண்ணியிருக்காராம். இதனால கூடிய விரைவிலே பார்த்தீங்கன்னா அவரோட மனைவி குணமாக வேண்டும் என ரஜினிகாந்த் பிரார்த்திருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.